Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. Everest Chai Biryani Masala. Taste the best. Everest. ஒவ்வொரு படத்தை சூஸ் பண்றதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா there is one point. Story and screenplay, especially screenplay. டைரக்டர் சொன்னார், இல்லை நிறைய பாடி வேணும், என்ன வைட் ஃப்ரேம் இருக்காலும் ஹீரோ ஷுட் பி சீன்னு கேட்டார். பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த வெயிட் போடுறதுங்கிறது ரொம்ப ஈஸி நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் அது எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு இதாக இருந்ததா? 24 கிலோ போடணும் அப்படிங்கிறது எல்லாமே கஷ்டம். ஃபுட்டெல்லாம் அந்த டைமில் என்ஜாய் பண்ணீங்க. ஏன்னா ஒரு ஆக்டருங்கிறப்ப ஒரு சர்டைன் ஃபுட் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணியிருப்பீங்க. சொல்ல மாட்டேன், நான் நிறைய சோறு ரைஸ் எல்லாம் சாப்பிட்டேன். உங்கள் பைசப் சைஸ் என்ன, மெஷர்மெண்ட் என்ன இருக்கும்? மார்டின்லேயும் இப்போ மார்டினில் தனியாக வேணும், இப்போ என்ன இருக்கீங்க? இப்போ எனக்கு தெரியல மேடம். மார்டினில் இப்போ ஆக்சுவலி அந்த பிஸ்கெட் சீன் இல்லை, தட் வாஸ் காப்பீட். ஆனால் ரியல் லைஃப்ல ஐ டோன்ட் டாக் மச் மேம். அதான் கேட்குறேன். இன்ட்ரோவர்ட் நீங்க? ஐ அம் வெரி இன்ட்ரோவர்ட். ஸ்கிரிப்ட்ல மாமா கிட்ட டிஸ்கஷன் அந்த மாதிரிலாம் பண்ணீங்களா? நிறைய பண்ணிருக்கீங்க. வாய் முட்டு இது பண்றேன். மார்டின்ல இருக்கிற இந்த துருவா 2012ல டெபியூட் பண்ணார்ல ஒரு ஹீரோ துருவா, அவர்கிட்ட போய் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறாரா? யாரும் நம்ப மாட்டேன், நம்ப கூடாது. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். என் கூட ஆக்ஷன் பிரின்ஸ் துருவா சர்ஜா இருக்கிறாரு. வணக்கம். வணக்கம் மேடம். பறந்து ப்ரமோஷன் கரெக்டா, இன்டர்நேஷனல் ப்ரெஸ் மீட், இன்டர்நேஷனல் லெவலில் கேள்விகள், இது எல்லாத்தையும் தாண்டி இண்டிவிஜுவல் இன்டர்வியூஸ் வேற நீங்கள் வந்திருக்கீங்க. மார்டின், ஒவ்வொரு படத்தையும் சூஸ் பண்ணுறதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா there is one point, இதை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தோணிடும். அப்படி மார்டினில் அந்த ஒன் பாயிண்ட், ஒரு மொமெண்ட் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன்ப்ளே, எஸ்பெஷலி ஸ்க்ரீன்ப்ளே தான் நான் இந்த படத்தில் ஹீரோ. அண்ட் அதான் நான் நம்புகிறேன் மேடம். பிகாஸ் இட் இஸ் ரிவர்ஸ் ஸ்க்ரீன்ப்ளே அண்ட் யூ ஷுட் டைம் லைன் ஃபாலோ பண்ணணும். அண்ட் ஸ்க்ரீன்ப்ளே தான் மேடம் ஹீரோ இந்த படத்திற்கு. அதே கேள்வியை கொஞ்சம் உல்டா பண்ணி கேட்குறேன். ஒரு பாயிண்ட்டு ஐயோ வேணாமோ, பண்ணிருக்க வேணாமோ அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு டைம்ல மேபி ஏதோ ஒரு விஷயத்துல என்னைக்காவது ஒரு நாள் தோணிருச்சா? இல்லை மேடம். இஃப் ஐ எம் கமிட்டட் 100%, இஃப் ஐ எம் நாட் கமிட்டட் 100% நான் பண்ணவே மாட்டேன் மேடம். ஒவ்வொரு படம் ஒவ்வொரு விஷயத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். லைக் தட் மார்டின் என்ன சொல்ல வர்றாரு, இந்த சொசைட்டிக்குன்னு ஏதாவது ஒரு விஷயத்தை பெருசா கொண்டு வர்றாரா? ஸ்மால் மெசேஜ் தான் மேடம், ஸ்மால் மெசேஜ் தான். என்னென்னா நெவர் எவர் கிவ் அப். இன்னும் இட் இஸ் அ கமர்ஷியல் மூவி. ஸ்வாக்ஸ் இருக்குது, நிறைய ஸ்வாக்ஸ் இருக்குது, லவ் ஸ்டோரிஸ் இருக்குது. ஆனால் மெசேஜ் என்ன கேட்டால் நெவர் எவர் கிவ் அப், நோ மேட்டர் ஹவு டஃப் த பேட்டில் இஸ், நெவர் கிவ் அப். அந்த மெசேஜ் டிஃப்ரெண்ட்டாக கமர்ஷியல் வேல we have tried to convey மேடம். ஸோ ஒரு கேரக்டருக்காக அடாப்ட் ஆகிறதுக்கு, அதுக்காக மோல்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா there is some process. ஒவ்வொரு ஹீரோ ஒரு டைப் ஆஃப் ப்ராசஸ் இது பண்ணுவாங்க. ஸோ துருவாவுடைய ப்ராசஸ் என்ன மாதிரி இருக்கும்? இந்த படத்துக்கு ஐ வாஸ் டைரக்டர் என்ன சொல்லுவாரோ அது நான் I try to be director's actor because it is like director will be knowing everything மேடம். என்னென்னா லைட்டிங்கு எல்லாமே அவர் தான் டிசைட் பண்ணுறது. அவர் ஆஸ் அ ஹோல் பார்க்குறது ஒன்லி 1% செட்டில், அது டைரக்டர் தான். என்ன கேட்டால் ஆஃப்டர் த ஷாட் நான் போயிட்டு மானிட்டர் பார்க்கணுன்னா என்னை மட்டும் நான் பார்க்குறேன். ஸோ டைரக்டர் அப்படி இல்லை மேடம். தே கோ சி எவ்ரிதிங் ஆஸ் அ ஹோல், they will see. So I always try to be director. Okay, so director சொல்லுவாரு எனக்கு இந்த மீட்டர்ல இந்த டோன்ல இப்படி எக்ஸ்பிரஷன்ஸ் வேணும் அப்படிங்கறத கேட்டுவாரு. பட் இன்னர் பார்ட்ல நீங்க மார்டினா உங்களை தயார்படுத்திக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் இருக்கும்ல. ஏன்னா ஒரு ஸ்வாகா, ஒரு ரக்கடா பார்க்கவே பாத்தீங்கன்னா ரொம்ப நாட் நார்மல், ஐ மீன் நார்மலா இருக்கிற மாதிரியான பர்சனா கோவம் அதிகமா இருக்கிற மாதிரியான கதாபாத்திரம்ன்ற மாதிரி பார்க்கறப்ப தெரியுது. ஸோ அந்த இன்னர் ஃபீல்குள்ள கொண்டு வரதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன், ஒரு ப்ராசஸும் தேவைப்படும்ல. அதை தான் நான் மீன் பண்றேன். டைரக்டர் சொன்னார், இல்லை நிறைய பாடி வேணும், என்ன வைட் ஃப்ரேம் வச்சாலும் ஹீரோ ஷுட் பி சீன்னு கேட்டார். ஸோ ஐ ஹேட் டு புட் 24-25 kgs ஃபார் தட்.
நிறைய ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நிறைய சாப்பிட்டுட்டு புட் ஆன் வெயிட் ஃபார் திஸ் மூவி. அது விட்டு அஃப்கோர்ஸ் எக்ஸ்ப்ரெஷன்னா நானே 6-7 டைப்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். அவர் எது வேணுமோ அது பிக் பண்ணுவார், இல்லைன்னா அவரே எப்படி வேணுமோ அது கேட்டு மீன் he will extract good expression from me is what I believe. இந்த ஓவரால் இந்த ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து இந்த வெயிட் வந்து போடுறதுங்கிறது வந்து ரொம்ப ஈஸி நிறைய பேர் சொல்லிடுவாங்க. அது என்னப்பா சாப்பிட்டா வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் தாட்டெல்லாம் இருக்கு. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் அது எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு இதாக இருந்ததா? 24 கிலோ போடணும் அப்படிங்கிறது எல்லாமே கஷ்டம். அதை தான் நான் கேட்குறேன். இல்லை மேடம், இது ஈஸி இல்லை. மசில் வெயிட் பண்ணுறதுக்கு அண்ட் வேஸ்ட் டைம் மெயின்டைன் பண்ணிவிட்டு மசில் பில்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஜிம்மில் வெயிட்ஸ் அடிக்கணும். என்ன டைம்னு தெரிஞ்சுக்கலாமா? எவ்வளோ டைம்னு? 45 to 1 hour மேடம், அவ்வளோதான். நல்லா வெயிட் ட்ரைனிங் பண்ணணும், அவ்வளோதான் மேடம். டு பில்ட் மசில்ஸ். நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும். ஓகே, என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் வந்து அந்த டைமில் வந்து என்ஜாய் பண்ணீங்க? ஏன்னா ஒரு ஆக்டருங்கிறப்ப ஒரு சர்டைன் ஃபுட் ஸ்டைல் வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இது மாதிரி லைஃப் ஸ்டைல் ஃபுட் ஸ்டைல் எல்லாமே சேஞ்சஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் பீரியட் டைமில் மேடம் நான் போய் சொல்ல மாட்டேன். நான் நிறைய சோறு ரைஸ் எல்லாம் சாப்பிட்டேன். நான் நல்லா ஐ யூஸ் டு ஈட் நைஸ்லி, ஐ யூஸ் டு ஒர்க் அவுட் நைஸ்லி மேடம். நான் போய் சொல்ல மாட்டேன் மேடம். நான் டயட் பண்ணேன், வெஜிடபிள்ஸ் அஃப்கோர்ஸ் எல்லாமே ஃபைபர்ஸ் ஃபுட்டு கொஞ்சம் ஐ ஸ்டார்டட். ஐ டோன்ட் டேக் எனி ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ். நத்திங். ஐ ஈட் நைஸ்லி, ஐ ஒர்க் அவுட் நைஸ். நேச்சுரலாக. ஓகே, ஒரு கியூரியாசிட்டிக்காக இந்த கேள்வி கேட்குறேன். அதாவது வேற யாராவது பார்த்துட்டு என்ன திட்டுறாதீங்க. உங்கள் பைசப் சைஸ் என்ன, மெஷர்மெண்ட் என்ன இருக்கும்? மார்டின்லயோ இப்போ மார்டின்ல தனியா வேணும். இப்போ என்ன இருக்கீங்க? இப்போ எனக்கு தெரியல மேடம். மார்டின்ல ஐ வாஸ் 21. இப்போ போயிடுச்சு மேடம். இப்போ கொஞ்சம் இருக்கு. இப்போ எப்படி மஸ்ட் பி 18 to 19 கரெக்ட்டா? 17, 18 கரெக்ட்டா அப்படிதான் இருக்கும். ஓகே, நிறைய பேர் இது கேட்டிருக்காங்களா? ஆனா சில பேர் வந்து பாக்குறப்ப அந்த பைசப்ஸ் வந்து பயங்கரமா இருக்கிற ஆள்கிட்ட முதல் கேள்வியாவே இதை தானே கேட்பாங்க. எப்படி சார் இந்த காமன் கொஸ்டினை வந்து எப்படி நீங்க பாக்குறீங்க? அதெல்லாம் நான் ஆன்சர் பண்றேன் மேடம். ஒர்க்ட் அவுட் இல்லை மேடம். ஸோ நத்திங் லைக் இட் இஸ் நாட் லைக் நாட் ஆன்சரிங் டு எனிதிங். எல்லாரும் கேட்டாரும் நான் ஆன்சர் பண்றேன் மேடம். ஓகே, உங்களோட ஆரம்ப கால படங்கள் துரியா இருக்கட்டும், சில படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் அண்ட் சாஃப்டான ஒரு சாக்லேட் பாயிலிருந்து அப்படியே வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரகட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட் வந்து நீங்கள் ரீசெண்ட் டேஸில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆன் த ஸ்க்ரீனில் ஆல்வேஸ் ஃபயர் மோட் அப்படிங்கிறது உங்களோட ரீசெண்ட் நிறைய விஷயங்களில் பார்க்குறோம். பட் வாட் அபவுட் த ஆஃப் ஸ்க்ரீன்? ஃபஸ்ட்டு 4 மூவிஸ் வந்து வைப்ரண்ட் கேரக்டர் சூஸ் பண்ணேன். ரொம்ப டாக்கேட்டிவ் வைப்ரண்ட் கேரக்டர். இந்த மூவி வந்து ரிசர்வ்ட் கேரக்டர். நிறைய பேச மாட்டார். பேசினா ரொம்ப what do you say, it will be powerful dialogues, அவ்வளோதான். ஆனால் ரியல் லைஃப்பில் ஐ டோன்ட் டாக் மச் மேம். அதான் கேட்குறேன். இன்ட்ரோவர்ட் ஆ நீங்க? ஐ அம் வெரி இன்ட்ரோவர்ட். ஓகே, which I don't agree, but yeah, my friends also tell I'm introvert. Yes madam. நான் எனக்கு இந்த கேள்விக்கு பின்னாடி ஒரு பெரிய வீடியோ தான் காரணமா இருந்தது. உங்களோட வீடியோஸ் நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தப்போ ஒரு ஃபேன் பாய் வந்து உங்ககிட்ட ஓடுறான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்து பாடி காமிச்சாரு. கரெக்டா? அந்த பாட்டுக்கு வந்து அவர் உயிரை கொடுத்து பாடிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் அசால்ட்டாக அவர் அப்படியே பார்த்துக்கிட்டே ஒரு ரியாக்ஷன் வந்து காமிச்சிருப்பீங்க. அதாவது நீங்கள் அவரை லைக் பண்ணுறீங்க, அவர் உங்களை பற்றி பாடுறாரு, சரிங்களா? சொன்னார் இந்த கேட்டில் பாடிக்கிட்டு இருக்காரு, நீங்கள் அவர் பிடிச்சிருக்கு. பட் ஆனால் உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர, இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் பார்க்காத ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அதில் இருந்து தான் தோணுச்சு மேபி இதுவா அப்படின்னு சொல்லிட்டு. ரியலி எனக்கு அந்த டைமில் நடந்த ஒரு விஷயத்தை கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த பர்டிகுலர் டைமில் அந்த ஃபேன் வந்து உங்களுக்கு அவர் பாட்டு பாடுறாருல, மைண்டில் உங்களுக்கு என்ன ஓடிக்கிட்டு இருந்தது? ஒன்றுமே இல்லை மேடம். ஜென்யூனாக ஐ ட்ரை டு கன்வே இன் தமிழ் ஒன்லி. எவ்ரி சண்டே நான் எல்லா ஃபேன்ஸ் மீட் பண்ணுறேன் மேடம். ஐ கால் தெம் ஆஸ் மை விஐபிஸ். ஐ டோன்ட் அட்ரஸ் தெம் ஆஸ் மை ஃபேன்ஸ், ஐ கால் தெம் ஆஸ் மை விஐபிஸ். என்னன்னா மேடம், உனக்கு யூனோ ஸ்ட்ரீட் பிளேஸ் வீதி நாடகம், what do you say in தமிழ்? அது கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க, வீதி நாடகம். நான் ஐ வாஸ் இன் டு ஸ்ட்ரீட் பிளேஸ் மேடம். இங்கே என்ன டாஸ்க் என்ன, ஐ வாஸ் இன் அபிநய தரங்கா ட்ராமா இன்ஸ்டிట్యూట్లో. ஐ யூஸ் டு
go to Lal Bagh. There is a place called Lal Bagh. We should go. We should call everybody. Please come and see. It's a garden, correct? Huh? Lal Bagh, it's a garden. Yeah, Okay. Lal Bagh. We should call everybody. Please வந்து என்ன ட்ராமா பாருங்க, ப்ளீஸ் நான் ஆக்ட் பண்ணுறேன், என்ன ஸ்கிட் பண்ணுறேன், தயவு செஞ்சு பாருங்கள். போயிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு கொண்டு வரது எவ்வளோ கஷ்டம் எனக்கு தெரியும் மேடம். ஐ வாஸ் இன் டு ஸ்ட்ரீட் பிளேஸ் ஃபார் ஸோ மெனி இயர்ஸ். ஐ வாஸ் இன் டு ஸ்ட்ரீட் பிளேஸ் டு கேதர் 30-40 people. I used to go request for 3-4 hours. Then they used to come, they used to see, watch, then they used to like question us. We have to answer, then we have to like again திருப்பி resume பண்ணணும். ஸோ எனக்கு அது கேதரிங் 30-40 பீப்புள்ஸ் எப்படி என்ன எனக்கு தெரியும் மேடம். இப்போது ஐ சண்டேஸ் எவ்ரி சண்டேஸ் ஐ மீட் மை fans every Sundays from 2012. I know thousands of people will come. Okay, I'm really happy for that, but I don't want to take anything for granted. Madam, genuine sollanumna, they are not spending time with their family Sundays. Evlo constructors gari kelsa means what do you say, பில்டிங் எல்லாம் பில்ட் பண்ணுவாங்க. அது நாங்கள் அதே மாதிரியே சொல்லி பழகிட்டோம் நாங்கள். ஓகே, கட்டிட வேலை செய்கிறவங்க டிரைவர்ஸ் வராரு, ஆட்டோ டிரைவர்ஸ் வராரு, எவ்வளோ பேர் வந்து அவரை ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவர் அதை விட்டு ஆனால் என்ன உனக்கிட்ட நான் பேசணும்னா நான் அப்படி லவ் மீன் தே ஷோ லவ் டு மீ. ஸோ ஜென்யூன்லி ஐ லவ் இட் டு பிகாஸ் in those days I know it was very tough to gather so many people. Now people are coming. I don't want to take anything for granted. They want to tell my dialogues front of me. I'm really happy. பாட்ட பாடணும்னு ஆசைப்படுறாங்க. பாட்ட பாடுவாரு. I'm really happy for that. வேறு ஹீரோஸ் டைலாக்ஸ் எல்லாம் சொல்வாரு. I'm okay with that. Yeah, because I want to give time because they are genuine. They are not fake. Instead I can go Saturday night, I can go party, then I can go sleep late night, wake up at Sunday 3 o'clock, 4 o'clock. I don't think Saturday whom I meet they will be genuine, but I'm sure Sunday whom I meet they are genuine. இப்போ தான் தெரியுது ஏன் வந்து இவ்வளோ வெறித்தனமான ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான லாட் ஆஃப் திங்ஸ். நிறைய விஷயங்கள் பார்த்தேன். நீங்கள் அவங்கள ரசிக்கிறீங்க, அது பெரிய விஷயமா எனக்கு நான் பார்த்தேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் சொல்கிறதுக்கு பொறுமையாக இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ யூ ஹேவ் லாட். தயவு செய்து இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பயங்கரமாக வந்து சேரணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ 2012 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இப்போ 24 கிட்டத்தட்ட ஒரு 12 years ஆஃப் ஜேர்னி இருக்குல்ல. இந்த ஜேர்னி வந்து எப்படி வந்து நீங்கள் பார்க்குறீங்க? நிறைய காஸ்ட்லி லெசன்ஸ் கற்றுக் கொடுத்தாரு. பட் வாட் எவர் செட் அண்ட் டன், ஆல் மூவிஸ் வர் குட் இன் த மார்க்கெட். they were all blockbusters. Luckily, I think it's all because of all technicians. எல்லா தாயந்தர் ஆசீர்வாதம் என் மேலே இருந்துச்சு. ஸோ ஐம் லக்கி. இப்போ இருக்கிற மார்டின்ல இருக்கிற இந்த துருவா 2012 டெபியூட் பண்ணார்ல ஒரு ஹீரோ துருவா, அவர்கிட்ட போய் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறாரா? லைக் டைம் டிராவலர் மாதிரி. 12 years travel மாதிரி போயிட்டு நான் சொல்கிறேன் அந்த துருவாக்கு, யாருன்னு நம்பக்கூடாது, யார் சில பேர் இருக்காரு, அவர்களெல்லாம் நம்ப வேண்டாம் சொல்கிறேன். அப்போ நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு இந்த 12 வருஷம். டெஃபினெட்லி நோ வர்பல் கமிட்மெண்ட்ஸ், தட் வில் நெவர் ஒர்க். இந்த இடத்துல நான் இந்த கேள்வி கேட்குறேன், how will you forgive in the sense whom? யாரை வேணாலும் இருக்கலாம் உங்கள் லைஃப்பில். உங்களுக்கு வந்து கடந்து போனவங்களா இருக்கலாம், ஒரு லெசனை கொடுத்துட்டு போனவங்களா இருக்கலாம், சம்மோ பாஸ் பண்ணிட்டு போனவங்களா இருக்கலாம். பணம் கொடுத்தாலும் இப்படி லெசன்ஸ் எல்லாம் யாரும் you will not get the experience. So I'm really happy for that. So I'm nobody to forgive, or I'm not angry with anybody, madam, to forgive them. ஸோ மார்டின் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன பிறகு வந்து பயங்கரமான கூஸ்பம் மூமெண்ட்ஸ் வந்து ஃபேன்ஸுக்கு வந்து நிறைய இடத்துல கிடச்சிது. அதில் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆச்சு. இதை மும்பை ப்ரெஸ் மீட்டில் நான் மீட் பண்ணப்போ இதை நான் கொஷினாக உங்ககிட்ட கேட்டிருந்தேன். நீங்கள் வந்து ஒரு ராட்வீலர் கூட வந்து பிஸ்கட் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்றதுக்கு பதில் வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ நான் கேட்க போகிறது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூ அண்ட் பெட்ஸ்
பேசிக்கா. பட் நீங்க வளர்த்துட்டு இருக்கீங்க, வீட்ல நிறைய பெட்ஸ் இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் தகவல் கிடைச்சது. தட்ஸ் ட்ரூ, தட்ஸ் ட்ரூ, ரைட்? ஆமாம், எனக்கு பேர்ட்ஸு எல்லாமே ரொம்ப இருந்துச்சு மேடம். மோர் தென் 150 பேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்பா பாத்தீங்களா, கரெக்டா தான் இது பண்ணிருக்கேன். பிஃபோர் மேரேஜ். நான் ஒரு டைம் சென்னைக்கு போயிட்டு வாபஸ் ஐ ரிட்டர்ன் டு மை ஹோம் அண்ட் தெர் வாஸ் நோ பேர்ட்ஸ். வாஸ்து என்னன்னா சொல்லுவார் இல்லை, அப்படியே இருக்கணும். ஏன்னா அடிக்டட் மாதிரி அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதையே பண்ணிட்டு அதெல்லாம் ஷிஃப்ட் ஆயிடுச்சு மேடம் ஃபார்ம் ஹவுஸ்க்கு. ஸோ ஆஃப்டர் தட் ரேபிட்ஸு நிறைய பெட்ஸ் மேடம். அங்கிள் பார்த்து என்ன இப்படியெல்லாம் ஃப்ளை ஆகுது. அங்கிள் வாஸ் லைக் என்னடா இவ்வளோ பேர்ட்ஸ் ஏடா ஏடா. பட் he also like pets and ஒரு கவுஸ்லாம் வச்சிருக்காரு. புண்ணியகோட்டி கவுஸ். அங்கிளுக்கு ரொம்ப என்னோட அதிகம் அங்கிளுக்கு ரொம்ப இஷ்டம் டாக்ஸு எல்லாமே. இது ஆக்சுவலி அந்த பிஸ்கெட் சீன் இல்லை இருக்குல்ல, that was copied from a hero, that is Harshan Sir. ரியல் லைஃப்ல அவர் அப்படி பண்ணுவாரு. ஓகே ஓகே, அதான் காப்பி பண்ணே. ஓகே I did in Martin மேடம். செம்மல்ல, இது புதுசா இருக்கு, இது புதுசா இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தமிழ்ல ஒரு டேர்ம் சொல்லுவாங்க, மலை ஏறுறதுக்கு மாமன் தயவு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன். மாமன் அப்படிங்கிறது அங்கிள், அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங்காக வந்து நாங்கள் எல்லாருமே கன்சிடர் பண்ணுவோம். உங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து நேச்சுரலாக பயங்கர பிளஸ்டாக வந்து நான் நிறைய இடங்களில் வந்து பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த மாமா அப்படிங்கிற அந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு எவ்வளோ பிளஸ்டாக இருந்து? He is my godfather, he is my father figure. He is my superhero man. He is not only my inspiration, he is everything to me. I have language barrier now, I'm not able to express, but I'll try. Chinna kolandukka, when I was from the kid, he was the one who looked after us. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் மாமாவோட ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்திருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுடைய விஷயத்தில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு தாட்டாவது ஏதாவது தோணுச்சா, ஏதாவது ஒரு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்கிரிப்டில் மாமா கிட்ட டிஸ்கஷன் அந்த மாதிரிலாம் பண்ணீங்களா? நிறைய பண்ணியிருக்கீங்க. ஏன்னா வேணும்னா போயிட்டு அங்கிள் கிட்டே கேட்குறேன், இது இப்படி எல்லாம் இப்படி பண்ணலாமா, ஏன்னா சஜஷன் ரிக்வெஸ்ட்டு. லாஜிக் கரெக்டாக இருந்தால் டெஃபினெட்லி அக்செப்ட் பண்ணுவார். லாஜிக் இல்லை சும்மா கேட்குறது என்னன்னா கண்டிப்பாக அவர் இல்லை எதுக்கு இது இப்படி பண்ணணும் எக்ஸ்பிளைன் மீ என கேட்குவார். காரணம்லாம் கேட்பாரு. ஓகே. என்னன்னா இன் தியேட்டர் பீப்புள் வில் ஆஸ்க் மேடம். ஸோ இங்கே நான் டேக்கிள் பண்ணிட்டு போயிட்டு பண்ணாலும் மக்களுக்கு பதில் சொல்லிட்டே ஆகணும். அவர் கேட்குறாரு, இது எதுக்கு இது இப்படி பண்ணலாமே இதுக்கு. ஸோ யூ நோ வாட் ஐ எம் ட்ரைங் டு டெல். ஜஸ்ட் ட்ரைங் மை ஹார்ட், வெரி ஹார்ட் டு எக்ஸ்பிளைன். பட் இஃப் லாஜிக் இஸ் there he will definitely change, or else he'll say just shut up வாய் முட்டு இது பண்ற. ஓகே. சினிமாவில் ரீசெண்ட் டேஸில் வந்து ஐ கேன் சி நிறைய பேர் வந்து இந்த பெரிய கன்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியாக வந்து வந்துக்கிட்டு இருக்கேன். ஃப்ரம் பிகினிங் கைதியாக இருக்கட்டும், கேஜிஎஃபாக இருக்கட்டும், அனிமலாக இருக்கட்டும். ஸோ ஐ கேன் சி மார்ட்டின்லேயும் வந்து இது என்ன ஒரு இதுக்காகன்ற ஒரு மேடம் சொல்லுங்க மேடம். தாய்மொழிக்கடி, ஜெய் ஹிந்த், அதுதான் அவர் விதை போட்டதும் அவரு தான். ஸோ இந்த மாதிரி பெரிய பேட்டர்ன்ல வைக்கிறதுங்க ஏதாவது ஸ்பெஷல் இது இருக்கா? கன் அவ்வளோ பெரிய கன் இல்லை, யாரு பெருசா வந்து பயங்கரமா அது ஒரு மாசு இருக்குங்கிற மாதிரி ஏதாவது ஃபீலா? இல்லை எனக்கு அது தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. இல்லை, எதிராளி அவ்வளோ ஸ்ட்ராங் ஃபீல் மேடம். if there are 500-600 people, you can't take machine gun, then you want bigger arms, bigger. So that is how it is. Okay. So எப்படி இருந்தது அந்த ஒரிஜினல் எக்ஸ்பெரிமெண்ட்? This is war tank. வார்ல யூஸ் பண்ணுறது. நான் எல்லாரும் இது கன் இதெல்லாம் பண்ணுவார். ஸோ டிஃப்ரெண்ட்டாக பண்ண வி யூஸ்ட் வார் டேங்க் டைரெக்ட்லி. வார் டேங்கே
he'll come with war tank. பிக்கஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் மாதிரி correct? Biggest explode. ஓகே, எனக்கு இன்னும் தியேட்டர்ல வந்து இது வெடிக்கிறப்போ ஒரு சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும்ல, அதை நினைச்சு பார்க்குறப்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ண முடியுது. துர்வா சர்ஜா வந்து இந்த படத்துல வந்து பயங்கர வெயிட் போட்டிருக்காரு, இந்த கேரக்டருக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. பட் உங்களையும் தாண்டி உங்க வில்லன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பார்க்குறப்ப நீங்கள் ரொம்ப சின்னதாக தெரிஞ்சிடுறீங்க. பிகாஸ் ஏன்னா அவ்வளோ தேடி தேடி வந்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. யார் சார் அவங்க, எங்கேருந்து இவங்களெல்லாம் வந்து செலக்ட் பண்ணீங்க, இந்த ப்ராசஸ் எப்படி நடந்தது? ஒரு 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 பர்சன் நேம் வந்து நேத்தன் ஜான்சன். ஓகே. அவர் ட்ராய் இந்த இங்கிலீஷ் மூவிஸ்லாம் பண்ணார். இஸ் ஆல்மோஸ்ட் 7 foot. இன்னொருத்தர் நேம் வந்து நெக்ஸிலான்னு கூப்பிடுவார். ஹிஸ் நேம் இஸ் ருபெல். ஓ, He's called Godzilla Madri. ஓகே. Neckzilla. He has the biggest neck in the entire world. ஓ, So he's called a Neckzilla. ஓ. So ரெண்டுமே ஃபைட் பண்ணார் மேடம். ஸோ சர்ப்ரைசிங் எலிமெண்ட். மல்ல பயங்கரமாக இருந்தது அது. இந்த மாதிரியான பிரம்மாண்டம் ஒரு ஸ்க்ரீனில் நீங்கள் சொன்னீங்களே அந்த நெக்ஸில்லா அவங்க, இந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான விஷுவல்ஸ் வந்து டெஃபினட்டாக ஒரு இது இருக்கும். வாட் அபவுட் ரொமான்டிக் போர்ஷன் இன் திஸ்? ஏன்னா நீங்கள் ஆக்ஷன் வந்து பேக்கடாக வந்து நிறையா காமிச்சிட்டீங்க. ட்ரைலர்லேயே வந்து எங்களுக்கு பயங்கர ஒரு விஷயம் Because we wanted to do business, madam. Genuinely, I'm sorry. ஆப்வியஸ்லி Business பண்ண we wanted to show action sequences. நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய ஆக்ஷன். We have love stories too. We have cute love stories too, love songs. There is love story also in next day. I mean, அடுத்த content வந்து love songs maybe. You can see love part also in this movie. நிச்சயமாக சினிமாவுக்கு லாங்குவேஜஸ் கிடையாது, ஆப்வியஸ்லி நம்ம ஒத்துக்கணும். பட் இப்போ சமீப காலங்களில் கன்னட படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து எந்த விதமான லாங்குவேஜ் விஷயமும் கன்சிடர் பண்ணாமல் கொண்டாடுறாங்க. அதுக்கான லிமிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பெரிய இடத்துக்கு போயிருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் தேடி தேடி பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான செலிப்ரேஷன்ஸ் வந்து எப்படி பார்க்குறீங்க? We really feel responsible. பார்க்க போது ஆல் ரிவ்யூவர்ஸ் they will all review saying ஏன் இங்கே கேமரா, என்ன கேமரா. இன்ஃபேக்ட் டைரெக்டும் பண்ணுவார் மேடம். ஏன் இங்கே வைக்கலாம், இங்கே அடுத்த ஷாட்டு இப்படி ஜம்ப் ஆயிடுச்சு. ஸோ டெக்னிக்கலி எவ்ரிபடி ஆர் ஸ்ட்ராங். தட் இஸ் வாட் ஐ மீன் சாரி. பட் ஆஸ் அ ஆக்டர், ஆஸ் அன் ஆடியன், what I see is that we want consistency for the success of our Kannada industry. So not only me, every actors in Kannada, they are trying their best now to get established or to reach out people. So we are one among them. பேன் இண்டியா அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து மார்ட்டினுக்கு அப்புறமா அதிகமாகிடுச்சு. எனி பர்டிகுலர் ரீசன் இது வந்து ஜஸ்ட் பேன் இண்டியாவாக இருந்துட வேணாம், இது இன்டர்நேஷ்னல் லெவலில் போகணும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி எனி ஸ்ட்ராங் ரீசன்? ஏன் போகக்கூடாது மேடம்? பேக் இன் தோஸ் டேஸ் இவ்வளோ பிளாட்ஃபார்ம்ஸ், ஐ மீன் யூ டென்ட் ஹேவ் எனி பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் வேரியஸ் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ். இப்போ எல்லாம் இருக்குது மேடம். You can select whichever language you want. You should use the technology. You should go with that. I mean, like with the generation. So in India, it was like Pan India is the benchmark. அதுக்கு மேலே என்னன்னா தேடினா ஒன்றுமே இல்லை. ஸோ we got an answer like there is international press meet not happened in India. So okay, let us try. நாம பண்ணுவோம். பண்ணலாம், என்ன தப்பே இல்லை. நிச்சயமா. ஸோ பெங்களூர்ல ஒரு ப்ரெஸ் மீட் வச்சிங்க, மும்பையில் ஒரு ப்ரெஸ் மீட், அப்புறம் சென்னையில். ஸோ இன்னும் நிறைய we விஷயம். called all from 21 different countries, 32 reporters வந்து. So international press meet முடிஞ்சிச்சு மேடம். They all went, they all made a news there. Now business inquiries are more. Overseas are business எல்லாம் கேட்குறாரு. So we are happy. நிறைய ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொரியன் மூவிஸ் எல்லாம் பார்க்குறாரு. ஸோ ஃப்ரம் after few years, even in Korea or even in China, they will watch Indian movies.
in their language. ரீசன்ட் டேஸ்ல தமிழ் படங்கள் என்னென்ன பார்த்தலாம் அப்டேட்ல இருக்கீங்கன்னு கேக்குறேன், ஜஸ்ட் ஃபார் நாலேஜ். மகாராஜா படம் பார்த்தேன், ஓகே. லியோ பார்த்தேன், தனுஷ் சார்து திருச்சிற்றம்பலம் அது பார்த்தேன். நிறைய மூவிஸ் பார்த்தேன். ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஃபீல் குட் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட்ஸ்குள்ளே வந்து அதிகப்படியான ட்ராவல் வந்து ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரியான மாஸ் எலிமெண்ட்ஸ்குள்ளேயும் வந்து ஒரு ட்ராவல் வந்து நெசசிட்டியாக இருக்குதுல்ல. ஸோ இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து என்ன விரும்புகிறாங்க அப்படிங்கிறத கெஸ் பண்ண முடியுதா? அது சொல்ல முடியாது மேடம். we have to believe in one project, we have to travel and we have to give 100% to that. So நல்லா இருந்தால் definitely they will like it madam. There is no formula for that. இந்த ஜனவரி டு ஃபெப்ரவரி ஒரு ஃபைட் பார்க்குறாரு, மார்ச் டு அக்டோபர் ஒரு லவ் ஸ்டோரிஸ் பார்க்குறாரு, அப்படியெல்லாம் சீசன்ஸ் ஒன்றுமே இல்லை. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் தி ஆடியன்ஸ், டிபெண்ட்ஸ் ஆன் த வே யூ கெட் தெம் இன்வால்வ் இன் யுவர் ஸ்டோரி லைன். ஓகே. ஸோ டைரெக்டாக உங்களுடைய தமிழ் டெபியூட்டை வந்து எப்போ கொடுக்க போகிறீங்க? பண்ணுறேன் மேடம், அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, உங்களுக்கு அப்ரோச் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக, ஸ்டோரிஸ் நிறைய வந்திருக்கும், அப்ரோச் பண்ணியிருப்பாங்க டெஃபினட்டாக. ஏன்னா இல்லை, ஸ்டோரி நல்லா இருந்து பிடிச்சா கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகே, ரைட். ஸோ நிச்சயமாக மார்ட்டின் வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகுது. இன்டர்நேஷ்னல் தரத்தில் வந்து நீங்கள் இந்த படத்தை கொடுத்துருக்கீங்க. நிச்சயமாக அதுக்கான ஒரு அங்கீகாரமும் இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய சப்போர்ட் ஹிட் அமைகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லா தமிழ் ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் என்ன கேட்குறேன்னா, தயவு செஞ்சு அக்டோபர் 11th படம் பார்த்து உங்கள் ஃபேமிலி கூட போயிட்டு படம் பாருங்கள். தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, எனக்கு தமிழ் அவ்வளோ தெளிவாக வராது, ஆனால் மேனேஜ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. Everest Shahi Biryani Masala. Taste the best. Everest.